ஜாதி பார்த்ததெல்லாம் வந்துட்டு அந்த காலம் ஜாதிய தீண்டாமை அப்படின்றதெல்லாம் இந்த காலத்துல இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா வாய்க்கிலேயே பேசிக்கிட்டு இருக்கும்போது நெஞ்ச உழுக்கிற மாதிரியான சம்பவங்கள் அப்படின்றது அங்கங்க அப்பப்ப நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ அப்படி நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருமே கொந்தளிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா 18 வயசு பொண்ணான ரேகா இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்துட்டு பல்லாவரம் தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவான கருணாநிதியுடைய மகன் ஆட்டோ மதிவாணனும் அவங்களுடைய மனைவி மெர்லினும் பார்த்தோம் அப்படின்னா கொடுமைப்படுத்தின விஷயம் அப்படின்றது இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 12th முடிச்சதுக்கு அப்புறமா படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருந்த பொண்ணை நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வேலைக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. போன 2வது நாள்லேயே அந்த பொண்ணு இவ்வளோ வேலையை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமாவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணை அடிக்கிறது, அந்த பொண்ணை தகாத வார்த்தைகளை திட்டுறது, சிகரெட்டால மூஞ்சிகளில் மார்பில் சூடு வைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய முடி இருக்கு இல்லையா, தலைமுடியை வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கொடுமைகள் அப்படின்றத அந்த பொண்ணுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த விஷயம் அப்படின்றது இப்போ வெளிச்சத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே கொந்தளிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் நம்ம லாங்குவேஜில் தெளிவாக பேசியிருக்கேன். அதுவும் நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்